வாய்ஸ் ஆஃப் லா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நியோமேக்ஸ் வழக்கின் அப்டேட்டுகளை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வகையில் கடந்த வாரம் 25/9/2024 அன்று சார்லஸ் இளையராஜா அவங்க ஜாமீனை ரத்து செய்ய கோரும் மனு கேன்சலேஷன் ஆஃப் பெயில் பெட்டிஷன் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் முன்பு, அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை, மதுரை பஞ்சாப் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் விசாரணைக்கு வந்தப்ப அந்த வழக்கு இன்று 3ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டது. இந்த தேதியில் அட்வொகேட் ஜெனரல் அரசு தரப்பில் அப்பியர் ஆகணும். டிஆர்ஓ நேரிலேயோ ஆன்லைன்லேயோ வீடியோ மோட்லேயோ ஆஜராகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வழக்கு இன்று விசாரணைக்கு பட்டியலிடப்படவில்லை. இன்னைக்கு அது லிஸ்ட்டில் வரல, விசாரணை லிஸ்ட்டில். ஆனால் அந்த வழக்கு தாக்கல் செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா நடராஜன் என்பவர் தாக்கல் செஞ்சிருந்தார். அது வழக்கறிஞர் லெனின்குமார் அவர்கள், அந்த மனு போட்ட வக்கீல், கேன்சலேஷன் ஆஃப் பெயில் பெட்டிஷன் போட்டவர். அந்த கிரிமினல் ஓபி நம்பர் கிரிமினல் ஓபி MD 13901/2024. அது இன்னைக்கு லிஸ்ட்டில் இல்லை, விசாரணை லிஸ்ட்டில். பட் அதற்கு பதிலாக இன்னைக்கு புதியதாக வேறு சில மனுதாரர்கள், அதாவது ஜெய்சங்கர் என்பவர் போட்ட மனு, அது வழக்கறிஞர் திருமதி ரஜினி அவங்க தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அதோட நம்பர் கிரிமினல் ஓபி நம்பர் கிரிமினல் ஓபி MD 15498/2024. அந்த மனு விசாரணைக்கு வந்திருந்தது. இந்த மனு இப்போ தான் விசாரணைக்கு வர்றதுனால ஏற்கனவே நிறுவன தரப்புலேயே நோட்டீஸ் வாங்கியிருந்தாங்க. ஆனால் இந்த வழக்கு யூஸ்வலாக விசாரணைக்கு வந்தது. இதில் ஏற்கனவே கொடுத்த டைரக்ஷன் இல்லை. இதில் டிஆர்ஓ அப்பியர் ஆகணும், அந்த மாதிரிலாம் எந்த டைரக்ஷன் இல்லாதனால இந்த வழக்கு அதே நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர் முன்னாடி விசாரணைக்கு வந்திருந்தது. அப்போ நீதியரசர் ஏற்கனவே நம்ம கொடுத்த டைரக்ஷன் படி ரெடி பண்ணிட்டீங்களான்னு கேட்கும்போது அந்த வழக்கு விசாரணையில் இல்லை, இது வேற ஒரு வழக்கு தான் வந்திருக்குன்னு சொல்லும்போது, அப்போ எல்லா வழக்குகளையும் சேர்த்து மொத்தமாக 15/10/2024 தேதிக்கு வாய்தா போடுறேன். அந்த டேட்டில் ஒரு ப்ரொபோசல் ஃபார் செட்டில்மெண்ட், முதலீட்டாளர்களுக்கு புகார்தாரர்களுக்கு பணத்தை செட்டில் செய்வதற்கான ப்ரொபோசல் தயார் செய்து நீதிமன்றத்தில் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி நிர்வாக தரப்பு வழக்கறிஞருக்கு நீதியரசர் அவர்கள் உத்தரவிட்டிருக்காங்க. அதனால் இந்த வழக்கானது 15/10/2024 அன்று அனைத்து வழக்குகளும் சேர்ந்து மொத்தமாக விசாரணைக்கு வரும். நியோமேக்ஸ் டைரக்டர்களான சார்லஸ் மற்றும் இளையராஜா ஆகியோரின் பிணையை ரத்து செய்யும்படி சில டெபாசிட்டர்ஸ் சார்பில் பிணை ரத்து மனு தாக்கல் செய்திருந்தோம். அந்த மனு இன்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டிருந்தது. விசாரணையின் போது நீதிமன்றம் நியோமேக்ஸ் வழக்கறிஞரிடம் எல்லா டெபாசிட்டர்ஸ்க்கும் விரைவில் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்படி ஒரு தீர்வை ஒர்க் அவுட் பண்ணிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அதுக்கு இன்றைக்கு அழுத்தம் கொடுத்து அந்த தீர்வை விரைவில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வர சொல்லியிருக்காங்க. மேலும் EOWவை பொறுத்தவரை விரைவில் ஜிஓவெல்லாம் விரைவில் போட்டு இந்த நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது தொடர்பான எல்லா மனுக்களையும் இணைத்து பட்டியலிட்டு மறு விசாரணைக்கு 10/15 அன்று இது எடுத்துக்கொள்ளப்படும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது போன்று மேலும் பல்வேறு செய்திகளுக்கு நம்ம சேனலை பாருங்கள். நன்றி, வணக்கம்.